வணக்கம். B.Ed M.Ed மாணவர்கள் கவனத்திற்கு ஜனவரி 2025 ஸ்வயம் கோர்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணி கோர்ஸ் வந்து ஆக்டிவாக போயிட்டுருக்கு. ஸோ இதில் கோர்ஸ் ஆல்ரெடி ஜாயின் பண்ணவங்க குவிஸ் அண்ட் அசைன்மெண்ட் வந்து சப்மிட் பண்ணிவிடும். இன்னும் யாரெல்லாம் வந்து கோர்ஸில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாமல் இருக்காங்களோ அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. பிப்ரவரி 28 வரைக்கும் எல்லா ஸ்வயம் கோர்ஸுக்கும் லாஸ்ட் டேட் வந்து 28 பிப்ரவரி 2025. ஸோ நீங்கள் பிப்ரவரி 28க்குள்ளே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நீவாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறவங்க ஸ்வயம் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய கோர்ஸ் கேட்லாக் கிளிக் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடில் 3 டாட்ஸ். ஸோ அதை கிளிக் பண்ண உடனே டீச்சர் எஜுகேஷன் செலக்ட் பண்ணுங்கள். இந்த டீச்சர் எஜுகேஷன் செலக்ட் பண்ணதில் டீச்சர் எஜுகேஷன் ரிலேட்டடான கோர்சஸ் எல்லாமே இருக்கும். ஓகே, ஸோ அதில் வந்து 4 வீக்ஸ் ஆர் 8 வீக்ஸ் கோர்ஸ் மினிமம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 கிரெடிட்ஸ் வந்து ஃபுல்ஃபில் ஆகும். இது ரிலேட்டடாக ஆல்ரெடி வீடியோஸ் வந்து கொடுத்துருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷனல் மெத்தட்ஸ். ஸோ இந்த மாதிரி கோர்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அது 28 பிப்ரவரி 2025 வந்து என்ரோல்மெண்ட் எண்ட் ஆகுது. ஓகே, எக்ஸாம் டேட் வந்து May 17 கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இந்த கோர்ஸ் ஜாயின் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த கோர்ஸில். அதே மாதிரி சைல்டு டெவலப்மெண்ட் எஜுகேஷன் 8 வீக்ஸ் கோர்ஸ். ஸோ இந்த கோர்ஸும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த எல்லா கோர்ஸ்லுமே பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 28 வந்து லாஸ்ட் டேட்டு. ஜனவரி மந்த்தே இந்த கோர்ஸ்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் இந்த கோர்ஸில் நீங்கள் பிப்ரவரி 28 வரைக்கும் ரிஜிஸ்டர் பண்ணாதவங்க, வேறு எதுவும் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு அசைன்மெண்ட் டேட்லாம் இருக்குது. நீங்கள் அசைன்மெண்ட்டும் நீங்கள் March 13 அண்டு March 20 வரைக்கும் குவிஸ் அண்ட் அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து இப்போ ரீசெண்டான அப்டேட். ஸோ இதை நீங்கள் எல்லோரும் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. எப்படி இந்த கோர்ஸ் அசைன்மெண்ட்டு நம்ம சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ எந்த கோர்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்களோ அதில் மை கோர்சஸ் போயிடுங்க. மை கோர்சஸில் நீங்கள் என்ன கோர்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்களோ அது அப்கமிங் ஆன்கோயிங்கில் காமிக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி அப்படிங்கிற கோர்ஸ் போகுது அப்படின்னா இந்த கோர்ஸில் வந்து கோ டு கோர்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா இதில் உங்களுக்கு அந்த கோர்ஸ் மெட்டீரியல் எல்லாமே இருக்கும். ஸோ இந்த கோர்ஸ் மெட்டீரியலில் அசைன்மெண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் அசைன்மெண்ட் குவிஸ் சப்மிட் பண்ணுங்கள். அதர்வைஸ் டோன்ட் வரி, நீங்கள் வீடியோஸ் மட்டும் பார்த்துட்டு மெட்டீரியலில் ஸ்டடி பண்ணுங்கள். ஓகே, சைல்டு டெவலப்மெண்ட் எஜுகேஷன் இந்த கோர்ஸ் வந்து 8 வீக்ஸ் கோர்ஸ். ஸோ இந்த கோர்ஸில் 8 வீக்ஸ்க்கான மெட்டீரியல்ஸ் குவிஸ் அசைன்மெண்ட் எல்லாமே போஸ்ட் பண்ணிட்டாங்க. நீங்கள் குவிஸ்ன்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா குவிஸோட லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 20/4/2025. ஸோ நீங்கள் ஏப்ரல் 20 வரைக்கும் நீங்கள் இந்த குவிஸ் வந்து சப்மிட் பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி புதுசாக ரிஜிஸ்டர் பண்ணவங்களும் அந்த கோர்ஸ் மெட்டீரியலாம் பார்த்துட்டு அதுக்கு சப்மிட் பண்ணுறதுக்கு டைம் இருக்குது. அதே மாதிரி அசைன்மெண்ட்டை எடுத்தாலுமே அசைன்மெண்ட்டுக்கும் டைம் இருக்குது. ஓகே, 13 ஏப்ரல் வரைக்கும் டைம் இருக்குது. ஸோ அதனால் புதுசாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாலும் நீங்கள் கோர்ஸ் மெட்டீரியலை அக்சஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய அசைன்மெண்ட்லாம் நீங்கள் சப்மிட் பண்ணிக்கலாம். ஸோ மற்ற கோர்ஸ் பண்ணுறவங்க குவிஸ் அசைன்மெண்ட் இல்லாட்டினாலுமே நீங்கள் கோர்ஸ் அக்சஸ் பண்ணுங்கள். அசைன்மெண்ட் அண்ட் குவிஸ் உங்களுக்கு போஸ்ட் பண்ணாங்கன்னா நீங்கள் சப்மிட் பண்ணுங்கள். அதர்வைஸ் டோன்ட் வரி, உங்களுடைய மெட்டீரியல்ஸை மட்டும் நீங்கள் பார்த்துட்ருங்க. ஸோ ஆஃப்டர் ஏப்ரல் ஆர் ஏப்ரல் எண்டில், ஸோ ஏப்ரல் மந்தில் எக்ஸாமினேஷனுக்கு வந்து கால் ஃபார் பண்ணுவாங்க. மேல வந்து டென்டேட்டிவ் எக்ஸாம் ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி. ஸ்வயம் எக்ஸாமினேஷனுக்கு எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் நம்ம அடுத்து வரக்கூடிய வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். கீப் லேர்னிங். Hi, I hope this video was useful. Keep watching KT's Techno Teach. Thank you.